World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நம்முடைய கருத்தரங்கிற்கு தொடர்ச்சியாக வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்கள் ஜோதிடத்தின் சிறப்புகள் என்ற தலைப்பில் 20 நிமிடம் சொற்பொழிவாற்றுவார். நீராறும் கடலுடுத்த நிலமணந்த கெளில் ஒழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமதில் தெக்கணமும் அதில் சிறந்த நல் திராவிட திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து போற்றுதுமே எக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றல் ஆற்றலின் தழைப்பற்றவர்க்கு செய்யும் தொழிலை சீர்துருக்கி பார்த்தால் நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை. ஆடை அணியாத மனிதம் அரை மனிதம். அனைவருக்கும் வணக்கம். எளிமையான பரிகாரத்தை முதல்ல கிரகங்கள் நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் பட்சத்தில் அது வலிமை குறைவாக இருந்தால் அதற்கு வலிமை கொடுக்கிறதுக்காக தெரிவிக்கிறேனுங்க. ஒரு ஜாதகத்தில் சூரியன் நன்மை செய்யக்கூடிய நிலைமையில் இருந்து வலிமை குறைவாக இருந்தால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமை பகல் வேளையில் பசுஞ்சாணத்தினால் செய்யப்பட்ட வரட்டி அதை நெருப்பாய்க்கணும். எப்படி நெருப்பாக்குறது அப்படின்னா பச்சை கற்பூரத்தை அந்த வரட்டின் மேலே வச்சு பற்ற வச்சா அந்த கற்பூரம் எரிந்து நிறைவடைகிறதுக்குள்ள அந்த வரட்டி நெருப்பாய்க்கு விசிறியுட்டினா நல்லாவே ஆயிரும். அந்த நெருப்பில் சந்தன சக்கை அல்லது சந்தன பொடியை போட்டு தூபம் எழுப்பணும். அந்த தூபத்தை அந்த ஜாதகர் சுவாச்சாங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் சூரியன் வலிமை குறைவாக இருந்தால் வலிமை பெற்று விடுவார். ஒரு ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடிய நிலையில் சந்திரன் வலிமை குறைவாக இருந்தே அந்த ஜாதகருக்கு சந்திரனால் ஆக வேண்டிய அனுகூலங்கள் எல்லாம் சரியான அளவுக்கு கிடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் இருக்கக்கூடியவங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் கிழமைகளின் இரவு நேரத்தில் இதே பசுஞ்சாணத்தில் இப்போ பச்சை கற்பூரத்தை வைக்கக்கூடாது. விளக்கு எண்ணெய், அதாவது ஆமணக்கு எண்ணெய், கொட்டமுத்து எண்ணெய் விளக்கு ஏற்றுவதற்கே பயன்படுத்தப்பட்டதால் தான் அதுக்கு விளக்கெண்ணெய்னு பேர் வந்தது. அந்த விளக்கெண்ணெயை இல்லை தீபத்துக்கு போடக்கூடிய திரியில் நினச்சி அதை புழிஞ்சு போட்டு அந்த திரியை அந்த வரட்டி மேலே வச்சு பற்ற வச்சிங்கன்னா அந்த திரியை எரிஞ்சு முடியறதுக்குள்ளே அந்த வரட்டி நெருப்பாயிரும். அப்போ அந்த தணலில் தரமான சாம்பிராணியை போட்டோம்னா தூபம், அந்த தூபத்தை அந்த ஜாதகர் சுவாசிச்சாங்கன்னா ஜாதகத்தில் சந்திரன் பலம் பெற்று நன்மையை அதிகமாக செய்வார். இது மட்டுமல்ல, இந்த சாம்பிராணி தூபத்தால் உடலும் மனமும் ஆரோக்கியத்தை பெறும். இதே ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வலிமை குறைவாக இருந்து நன்மை செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தா செங்குங்குளிய தூபம் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இல்லை பகல் நேரத்தில் போடணும். ஒரு ஜாதகத்தில் புதன் நன்மை செய்யக்கூடிய நிலைமையில் இருந்து வலிமை குறைவாக இருந்தால் ஞாயிறு வெள்ளி புதன் சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அல்லது காலை நேரத்தில் பச்சை கற்பூர தூபம் போட்டால் அந்த புதன் வலிமை பெற்று விடுவார். மேலும் இந்த ஜோதிடத்துறையை தங்களை ஊக்குவித்துக் கொள்வதற்காகவும் இந்த தூபத்தை பயன்படுத்தலாம். ஒரு ஜாதகத்தில் குரு வலிமை குறைவாக இருந்தால் தாமரை தூபம், இது ஞாயிறு செவ்வாய் வியாழக்கிழமைகளில் பகல் நேரத்தில் போட்டால் அந்த குரு வலிமை பெற்று விடுவார். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமை குறைவாக இருந்து நல்லது செய்யக்கூடிய நிலைமையில இருந்தா அந்த சுக்கிரனை வழிபடுத்துவது முக்கியமா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா
இப்போ நடைமுறையில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிறையா பெண்களுக்கு திருமணம் ஆகலை, நிறையா ஆண்களுக்கு திருமணம் ஆகலை. எதிர்பார்க்குற மாதிரி பெண் இல்லை, எதிர்பார்க்குற மாதிரி ஆண் இல்லை. இப்படி வயதை கடத்தி கொண்டிருக்கிறார்கள், பருவத்தை பயிர் செய்யாமல் இருக்கிறார்கள். ஆகையினால மற்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் தவிர்த்து குணமுள்ள பெண்ணை, குணமுன்னா ஆணை தங்களுடைய மகளுக்கோ தங்களுடைய மகனுக்கோ இல்லற துணையாக ஏற்படுத்த பெற்றோர்கள் முன்வர வேண்டும். இதில் அந்த மணமக்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமை குறைவாக இருந்தால் அந்த சுக்கிரனை வலிமைப்படுத்துவதற்கு புதன், வெள்ளி, சனிக்கிழமைகளில் பகல் நேரத்தில் லவங்க தூபம் போட வேண்டும். கிராம்பு தேனுங்க, அதை பொடியாக்கி அதில் போட்டால் போதும், குபு குபுன்னு வரும். அதையே அந்த கல்யாண பருவத்தில் இருக்கக்கூடியவங்க சுவாசம் பண்ணால் சுக்கிர ஜாதகத்தில் வலிமை பெற்று அவங்களுக்கு சீக்கிர திருமண வாழ்க்கைக்கு வழிவகுப்பார். இதே ஒரு ஜாதகத்தில் சனி வலிமை குறைவாக இருந்தால் அவரை வலிமைப்படுத்தோன்னே அவர் நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார். அது மேலும் மட்டுமல்ல, அவள் ஆயுளுக்காரக, ஆயுள் இருந்தால் தான் எல்லாமே. அப்போ அந்த சனியை வலிமைப்படுத்துவதற்காக புதன், வெள்ளி, சனிக்கிழமை இரவில் கருங்காலி தூபம் போட வேண்டும். ராகு நன்மை செய்யக்கூடிய நிலைமையில் இருந்து வலிமை குறைவாக இருந்தா என்னங்கய்யா ராகுக்கு ஏதோ பெரிய தோஷம்னு வச்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 7 சனி, சதுஷ்டாசிரம சனி, கண்டச்சனி, அஷ்டம சனின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் போய் வெளிப்படுத்துறதுக்கு தூபத்தை போட சொல்கிறீங்களேன்னு நினைச்சிடாதீங்க. இந்த சனி, செவ்வாய், ராகு, கேது கோச்சாரத்தில் சந்திரனுக்கு 3, 6, 11 இருந்தால் நல்லது செய்வார்கள். அங்கிருந்து அவங்க என்னென்ன பாவகத்தை பார்க்கிறார்களோ அந்த பாவகத்தின் பலன்கள் அந்த ஜாதகருக்கு அனுகூலமாக இருக்கும். இதே ஜாதகத்தில் இருந்தாலும் அப்படியே இருக்கும். ஆகையினால அந்த ராகு வலிமை குறைவாக இருந்தால் அவரை வலிமைப்படுத்துவதற்கு புதன், வெள்ளி, சனிக்கிழமை இரவுல கடுகு தூபம் போட வேண்டும். ஒரு ஜாதகத்தில் கேது நன்மை செய்யக்கூடிய நிலைமையில் இருந்து, கோச்சாரத்தில் நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருந்து வலிமை குறைவாக இருந்தால் சிகப்பு சந்தன தூபம், செம்மர தூபம் போட வேண்டும். இப்படி எளிமையா அருமையா பலனை அனுபவிக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பயன்பட வேண்டும் விரும்பி விண்ணப்பித்துக் கொள்கிறேன். அடுத்து, எப்போ மனித ஆடை அணிய ஆரம்பித்ததோ அப்போவே இந்த ஊசி நூலை பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் தாத்தா பாட்டிகள்லாம் ஊசி நூலெல்லாம் வீட்டில்தான் வச்சுருந்தாங்க. அவங்க 6 குழந்தைகள் இருந்து 12 குழந்தை வரைக்கும் அவங்களுக்கு பாக்கியம் இருந்தது. அவங்கெல்லாம் நியாயமான வழியில் நிறைவாக வாழ்ந்தாங்க. ஆகையினால இந்த பொருள், இந்த நெசவு சம்பந்தமான பொருள் நூலை தேய்ச்சினா துணி ஆகுது, துணி தேய்ச்சினா ஆடை ஆகுது. அதுக்கு தேவையான பொருளை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஞாபகத்தில் நல்லா வச்சுங்க. இதை விரிவான அந்த இடத்துல பேசல. அடுத்தபடியாக ஜோதிடத்தில் இன்னைக்கு சூரிய உதயம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த திருச்செங்கோட்டில் 6 மணி 5 நிமிஷத்துக்கு உதயம் ஆகுது. அதே இந்த திருச்செங்கோட்டில் சூரிய உதயம் 6 மணி 35 நிமிஷத்துக்கு நடக்குது. அப்போ பகலின் நேரம் அதிகமாக இருக்கிறது. இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குதுங்க. அப்போ நேர பகிர்வு அப்படின்னு ஒன்று இருக்கு. பொதுவாக திங்கட்கிழமைக்கு காலையில் 7:30 to 9 வரைக்கும் ராகு காலம், திங்கட்கிழமைக்கு காலையில் 6 to 7 வரைக்கும் சந்திர ஓரை. இப்படி போகிறது தோராயமானது, குத்துமணி பாரதி ஏமாறக்கூடியது. அப்போ இந்த நேர பகிர்வு அப்படிங்கிறது இப்போ தான் நம்மளுடைய செயல்பாட்டில் வச்சோம்னா நாம் தீமையை தவிர்த்து நன்மையை பெறலாம். இது எப்படி? 6 மணி 5 நிமிஷத்துக்கு சூரிய உதயம்னா 6 மணி 35 நிமிஷத்துக்கு சூரிய மறைவுனா 30 நிமிஷம் பகல் நேரம் அதிகம். காலையிலேருந்து
சூரிய மறைகிறதுக்குள்ளே, சூரிய உதயத்திலேருந்து சூரிய மறைவுக்குள்ளே 12 ஓரை நடந்தாகணும். சூரிய மறைவிலேருந்து சூரிய உதயத்துக்குள்ளே 12 ஓரை நடந்தாகணும். எந்த பந்தாக்கத்துலையும் வேளாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை இன்னும் ஜோதிட புத்தகத்துல எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜோதிட பண்டிதர்களையும் கேட்டுக்கலாம். இது இயற்கையான நியதி. அப்போ இந்த 30 நிமிஷம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து 12 ஓரைக்கும் வகுக்க வேண்டும். அப்போ 2.5 நிமிஷம் ஒவ்வொரு ஓரைக்கும் கூட்டிக்கணும். அப்போ 6:05 7:05 வரைக்கும் இன்னைக்கு சனி ஓரைனா 7 மணி 7 நிமிஷத்து வரைக்கும் சனி ஓரை இருக்குதுன்னு தீர்மானித்து செயல்படணும். இப்படியே ஒவ்வொரு ஓரைக்கு 2.5 நிமிஷத்தை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா 12 2 30 வந்துச்சுங்களா. இப்படி நேரத்தை பகிர்வு செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நிமிஷத்துக்கு நிமிஷம் இதை பகிர்ந்து பயன்படுத்துவது சிறப்பானது. சரியான பலனை நாம் அனைவரும் அனுபவிக்கலாம். இதில் இந்த சூரிய உதயம் அப்படிங்கிறது கோவை மையத்தில் இருந்து நான் வந்து கணிச்சிருக்கிறேன். இந்த சூரிய உதயமானது கோவையின் மையப்பகுதியில் இருந்து மேற்கே நகர அதனுடைய நிமிடத்தை நொடிய குறைச்சிட்டு வரணும். அதே சூரிய உதயம் கோவை மையப்பகுதியில் இருந்து கிழக்கு நகர நிமிட நொடிய கூட்டிட்டு வரணும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் சரியான கருத்தை ஜோதிடரை அணுகி பொதுமக்கள் தெரிந்து செயல்பட்டால் தீமையை தவிர்த்து நன்மையையே பெறலாம். அடுத்து குரு பலமும் சனி செவ்வாய் ராகு கேது பலமும். அப்போ என்ன குரு தான் பலம்னு பேசிட்டு இருக்கிறாங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சுட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணணும்னு வேற நடைமுறையில் இருக்குது. நீங்கள் என்னங்கய்யா சனி செவ்வாய் ராகு கேது பலமும் நல்லா தெரிவிக்கிறீங்க வித்தியாசமா அப்படின்னு கூட உங்கள் மனதில் எழுதலாம். ஏன்னா அப்படியே சொன்னோம் பார்த்தீங்களா, கோச்சாரத்தில் சந்திரனுக்கு 3 6 11 இந்த சனி செவ்வாய் ராகு கேது இருந்தால் நல்லதை செய்வாங்க. இதுலேயுமே இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா இடமுமே ஒரே மாதிரி வலிமையில் இருக்காது. குரு பலம் முதல் கொண்டு தன்னுடைய 7ஆம் பார்வையாக இருக்கக்கூடிய குரு பலம் 100%, தன்னுடைய 5ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையாக இருக்கக்கூடிய குரு பலம் 66%, 11ஆம் இடத்துல குரு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பலம், அது 33%. ராசிக்கு 2 இருந்தால் குரு பலம் அப்படின்னு இருக்கு, அது 16% தான் அங்கே கிடைக்கும். இதையும் கவனத்தில் வச்சுட்டு தான் அந்த குரு பலத்தை பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும். ஆக இந்த குரு இன்னைக்கு கோச்சாரத்தில் மிதுன ராசியில் மிருகசீரிட 4ஆம் பாதத்தில் இருக்கிறார். அப்போ மிதுன ராசி குருவனுடைய பகைவனுடைய ராசி. அந்த மிதுன ராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிருகசீரிடம் இருக்குது, ராகுவின் நட்சத்திரம் திருவாதிரை இருக்கும், குருவின் நட்சத்திரம் புனர்பூசம் இருக்கும். ஆனால் இந்த 3 நட்சத்திரங்களும் அந்த புதனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும். அப்போ இது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குரு இருக்கிறாரே, செவ்வாயினுடைய நண்பனுடைய நட்சத்திரம் தானே அது அப்படின்னு அங்கே பலமாக இருக்குதுன்னு நாம் எடுத்துடக்கூடாது. அடுத்து ராகு நட்சத்திரமும் அப்படியே, அடுத்து சுயசாரம்னு சொல்லக்கூடிய புனர்பூசமும் குருவுக்கு அப்படியே. மற்ற விசாகம் பூரட்டாதியை புதனால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த மிதுனத்துக்குள்ளே இருக்கிற அந்த 3 பாதம் புதனுக்கு கட்டுப்பட்டு தான் செயல்பட்டாகணும். ஏன்னா அந்த 9 பாதத்துக்கு கொண்டான அதிகாரி புதன். இதே போலத்தான் கண்ணிலையும் உத்தரம் அஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரமே புதனுக்கு கட்டுப்படுத்தான் ஆகணும். அப்போ இதையும் கவனத்தில் வச்சுட்டு தான் அந்த குரு பலம் ஜாதகத்தில் குரு இருக்கிற சமாச்சாரம் இதையெல்லாம் தீர்மானிக்கணும். இதில் இன்னும் ஒன்று, பூமிக்கு அருகில் குரு இருக்கிறாரா இல்லை இருக்க வேண்டிய
அளவில் தொலைவில் போய் இருக்கிறாரா? இதைய ஒவ்வொரு கிரகத்துக்குமே அந்த ஒரு ஜாதகத்துக்கு பலன் தீர்மானிக்கும் பொழுதே ஜோதிடர் கவனத்தில் வைத்துத்தான் தீர்மானிக்க வேண்டும். இப்போ நடைமுறை வருடம் அப்படின்னு சொல்றாங்க. அது 365 நாள்னு தெரிவிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தில் எடுத்துட்டாலும் சரி, ஜோதிட நூலை எடுத்துட்டாலும் சரி, அந்த திசை வருடம் அப்படிங்கிறது 360 நாளை கொண்டது தான். இதை நானே கணிதம் செஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ அதனுடைய தொகுப்பை இப்போ நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இது பார்த்தீங்களா, இதுதான் கோவை மத்திய பகுதியில் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயம் ஆகக்கூடிய மணி நிமிட நொடி. ஒவ்வொரு நாளும் சூரியன் உச்சமடையக்கூடிய மணி நிமிட நொடி. ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையக்கூடிய மணி நிமிட நொடி. 365 நாளைக்குமே இதில் கணிச்சு இப்படி வச்சிருக்க அட்டவணையா. இதை அனைவருக்கும் நகல் தருவேன். ஆனால் இதைய அனைவரும் பயன்படுத்தலாம். இது எப்படின்னா, அவங்க கரூரில் இருக்கலாம், மதுரையில் இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி இதில் அந்த நிமிட நொடிய கூட்டியோ அல்லது குறைத்தோ பயன்படுத்தினா சரியாக வரும். இதை வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க, வெளி நாட்டில் இருக்கக்கூடியவங்க, அந்த நாட்டுக்கும் இந்த கோவை மத்திய பகுதிக்கு எவ்வளவு நொடி நிமிடம் மணி வித்தியாசமோ அதையெல்லாம் கவனத்தில் வச்சு இந்த நிமிடத்தை நொடியை தீர்மானித்தாங்கன்னா அவங்களுடைய சமாச்சாரமும் அங்கே எதிர்பார்க்குற மாதிரி சரியாக இருக்கும். கிரீன்விச்சில் சூரிய உதயம் எப்போ அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. பாரத நிலைமணி 5:30 கிரீன்விச்சின் நிலைமணி நடு இரவு 12. அதுக்கு தான் கிரக இருப்ப ஒவ்வொரு பஞ்சாங்கத்திலையும் தெரிவிச்சிருப்பாங்க. அப்போ நம்மளுடைய சூரிய உதய நேரத்தினுடைய மணி நிமிட நொடியோட 5:30 மணியை கூட்டுனா கிரீன்விச்சினுடைய சூரிய உதயத்தை நாம் தெரிஞ்சிடலாம். ஏன்னா தமிழர்கள் எந்த துறையிலும் சளைத்தவர்கள் அல்ல. அதுபோல இதைய அனைவரும் பயன்படுத்தி நன்மை பெற வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிறேன். இதில் வர்க்கோத்தமோ அப்படின்னு ஒன்று இருக்கு ஜோதிடத்தில். அப்போ இந்த வர்க்கோத்தமா அப்படிங்கிறது எல்லா நட்சத்திர பாரத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமானா அப்படி தான் நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க பண்டிதர்கள் முதற்கொண்டு. ஆனால் அப்படி அல்ல. ரேவதி 4ஆம் பாதம் மீனத்தில் 100% வர்க்கோத்தமம், அஸ்வினி 4ஆம் பாதம் மேஷத்தில் 100% வர்க்கோத்தமம், ரோகிணி 2ஆம் பாதம் ரிஷபத்தில் 40% வர்க்கோத்தமம், புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகத்தில் 60% வர்க்கோத்தமம், பூரம் 1ஆம் பாதம் சிம்மத்தில் 80% வர்க்கோத்தமம், சித்திரை 2ஆம் பாதம் கன்னியில் 20% வர்க்கோத்தமம், சித்திரை 3ஆம் பாதம் துலாத்தில் 20% வர்க்கோத்தமம், அனுசம் 4ஆம் பாதம் விருச்சிகத்தில் 80% வர்க்கோத்தமம், உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசுல 60% வர்க்கோத்தமம், சதயம் 3ஆம் பாதம் கும்பத்தில் 40% வர்க்கோத்தமம், ரேவதி 4ஆம் பாதம் மீனத்தில் 100% வர்க்கோத்தமம், புனர்வூசம் 3 மிதுனத்திலையுமே உத்தராடம் 2 மகரத்திலையுமே வர்க்கோத்தமம் இல்லை. இதையெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு தான் பலனை ஜோதிடர் தீர்மானித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும். இப்படியெல்லாம் தெரிவிக்க ஆரம்பித்து விட்டால் பலன்கள் சரியாக வரும். ஜோதிடத்துறை என்பது அறிவியல் ஆதாரம் உடையது. சந்திர கிரகணம், சூரிய கிரகணத்தை பற்றி பஞ்சாங்கத்தில் எல்லாம் இருக்கும்.
இந்த வருஷம் இன்ன மாதம் இன்ன தேதியில் இன்ன நேரத்தில், அதாவது பகல்லையோ இரவுலையோ இந்த கிரகணம் இத்தனை மணி இத்தனை நிமிஷம் இத்தனை நொடிக்கு ஆரம்பித்து இத்தனை மணி இத்தனை நிமிஷம் இத்தனை நொடிக்கு அது உச்சமடைஞ்சு இத்தனை மணி இத்தனை நிமிஷத்துக்கு இத்தனை நொடிக்கு அது நிறைவடையும், அதாவது மோட்சம் அடையணும் கூட பஞ்சாங்கத்தில் இருக்கும். இது எப்போ கணிச்சு வச்சாங்களோ, ஆனால் இதைத்தான் அந்த கிரகணம் நிகழக்கூடிய நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முதல்ல இருந்தே தொலைக்காட்சியில் வானொலியில் இந்த மாதிரி விஞ்ஞானிகள் தெரிவித்தாங்கன்னு செய்தி வாசிப்பார்கள். அப்போ நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு உள்ள போய் ஆராய்ந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னையோ கணிச்சு எழுதி வச்சது தானே இன்றைக்கி அந்த விஞ்ஞானிக ஏதோ உபகரணங்களை கொண்டு பார்த்து நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க. ஆகையினால நம்ம முன்னோர்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினா நன்மையை மட்டுமே பெறுவோம். இது பார்த்தீங்களா? அப்போ இன்னைக்கு இந்த குரு வலிமை குறைவான நிலையில தான் அந்த 100% பார்வையை மூலம் 2ஆம் பாதத்தை பார்க்குறார். இதையெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு அந்த குருவுக்கு வலிமையும் கொடுத்து தான் அந்த பார்வையை முழு பார்வை வலிமையுள்ள பார்வை அப்படின்னு அந்த பொதுமக்களுக்கு ஜோதிடர் தெரிவிக்க வேண்டும். இதில் அந்த குரு மூடமடைகிறதும் உண்டு, வக்கரம் அடைகிறதும் உண்டு. அப்போ அந்த சூழ்நிலையெல்லாம் குரு பார்க்குறாரு குரு போல அப்படின்னா ஏமாந்து போயிடுவாங்க. அதெல்லாம் வலிமை குறைஞ்சு போய் என்னமோ அந்த ராசிக்கு 7ல் நிற்கிது குரு, அந்த அளவில் தான் அது வலிமை இல்லாத பார்வை. அப்போ அந்த குருவுக்கும் வலிமை கொடுக்கணும். அப்போ அந்த தூபத்தை எல்லாம் அந்த ஜாதகர் போட்டாங்கன்னா அந்த குரு வலிமை அடைவார். அது மட்டும் இல்லை, அந்த குரு ஏன் வக்கரம் அடைகிறாரு ஏன் மூடமடைகிறாருன்னா சூரியனுடைய தாக்கத்தினால. அப்போ அந்த சூரியனுக்குண்டான தானத்தை செய்யணும். கோதுமையை அனாதை ஆசிரமத்துக்கு கொண்டு போய் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை பகலில் கொடுத்தோம்னா அந்த சூரியன் தன்னுடைய தாக்கத்தை குறைத்து விடும். அது அப்போ அந்த குரு வக்கரம் அடைஞ்ச குரு மூட முடிஞ்ச குருவெல்லாம் தன்னுடைய இயற்கையான வலிமையோடு செயல்படுறதுக்கு அங்கே வாய்ப்பு உண்டாகும். ஆகவே பொதுமக்களுக்கு சரியான வழியினை தெரிவிக்க வேண்டும் என்று ஜோதிடர்களை விண்ணப்பித்து கொண்டே அடுத்து போன வருடம் ஒரு கருத்தை தெரிவிச்சாங்க, நட்சத்திரத்தில் ஒன்றுமே இல்லைன்னு. இந்த வருடம் தெரிவிக்கிறாரு நட்சத்திரத்தில் தான் இருக்குது, ஆனால் அதை கண்டுகோடுங்கிறது இல்லை நட்சத்திரத்தை அப்படிங்கிறாரு. இப்படி ஜோதிடத்தில் தயவு செய்து குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னமோ ஒரு நட்சத்திரம் அல்ல, அது ஒரு குழு. அசுவினி அப்படிங்கிறது ஒரு குழு. நம்ம சூரியனாட்டா ஒரு 2-3 சூரிய, இதை விட பெருசாக ஒரு 2-3 சூரிய, சிறுசாக 2-3 சூரிய, அத்தனை சூரியங்களுக்கும் நம்ம சூரியனுக்கு எப்படி குடும்பம் இருக்குதோ அதுபோல சந்திரன் செவ்வாய், சந்திரன் கூட பூமிக்கு தான் மகன், சூரியனுக்கு பேர. செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இதுபோல எல்லா சூரியனுக்கு குடும்பம் இருக்குது இந்த அசுவினி குழுவில். அதே மாதிரி ஒவ்வொரு குழுவிலையுமே இந்த சூழ்நிலை இருக்கும். ஆகவே அதன் சக்தியை உள்வாங்கிட்டு தான் இந்த சூரிய குடும்பம் செயல்படுது. ஆகையினால இதையும் கவனத்தில் வச்சுக்கணும். ஆக ஒரு திசை நடக்குது, அந்த திசை அந்த ஜாதகருக்கு தீமை செய்யக்கூடியதாக இருக்குது. இதை எளிமையாக எப்படி தவிர்ப்பது அப்படின்னா, உதாரணத்துக்கு கேது திசை தீமையாக இருக்குது, அல்லது கேது கோச்சாரத்தில் இருக்கக்கூடாத இடத்துல ஜென்ம கேதுவா கண்ட கேதுவா இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதனுடைய தாக்கத்தை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு கேட்டால், கேது நட்சத்திரமான அசுவனிக்கு எட்டி மரம், மகத்துக்கு ஆலமரம், மூலத்துக்கு மரம். இந்த மரங்களில் எந்த மரம் இருந்தாலும் சரி, கடைசிக்கு ஒரு மரம் இருந்தாலும் ஆலமரம் எல்லா பக்கமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அந்த ஆலமரத்துக்கு மாட்டுச்சாணி உரம் போட்டு
சனிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் சூரியன் இருக்கக்கூடாது. தண்ணி ஊற்றிட்டு வந்தாங்கன்னா கேதுவின் தாக்கம் செயலிழந்து விடும், ராகுவின் தாக்கம் செயலிழந்து விடும். அப்போ திருவாதிரை சுவாதி சதயம் அதுக்கு என்ன மரம் அப்படின்னா இங்கே மரத்துக்கு உண்டான பட்டியலெல்லாம் இருக்குது. அதை சௌரியமாக தெரிவிக்கிறேன், நகல் வேணாலும் எடுத்து கொடுக்குறேன். இதையை பயன்படுத்தி பொதுமக்கள் நன்மையே பெற வேண்டும் என்பதே எனது நோக்கம். இது பார்த்தீங்களா, இந்த 12 கட்டத்தில் ராசி நவாம்சத்தில் ராகு கேது 2 8 இருக்கிறதாக இருக்கும், லக்னத்திலையும் 7 இருக்கிறதாகவும் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் 2 4 7 8 12 இதெல்லாம் தோஷம் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளையோ பொண்ணையோ நாம் அமைச்சாதான் நம்ம மகனோ மகளோ நல்லா வாழ்வார்கள்ட்டு பெற்றோர்கள் இன்றைக்கி முயற்சித்து செஞ்சு வைக்கிறாங்க. அதுலேயும் அது ஏமாற்றப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா நாமளுமே செவ்வாய் தோஷம் இருந்து குருபலனும் இருந்து இதெல்லாம் பார்த்து தான் அமைச்சு செஞ்சு வச்சோம். ஆனாலும் இப்படி ஆகி போச்சுன்னு நடைமுறையில் தெரிவிக்கிற கருத்து இருக்குது பார்த்தீங்களா. இந்த கருத்தை தவிர்ப்பதற்கு அந்த சக்கரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளக்ஸு, அந்த சக்கரத்தினுடைய சின்ன வடிவந்தான் இந்த ராசி நவாம்ச சக்கரங்கள். இதில் ஒரு கிரகம் என்ன நட்சத்திரத்தில் என்ன பாதத்தில் இருக்கிறதுன்னு தெரிஞ்சு அதே இதை குடிச்சிட்டிங்கன்னா லக்ன பாவகம் முதல் 12 பாவகத்தை தோராயமாக கூட வரைஞ்சிக்கலாம். ஆனால் லக்னத்தை சுட கணிதம் செய்கிறதுக்குன்னு ஒரு கணிதம் இருக்குது. அது இச்சோடு புத்தகம். அந்த கணிதமெல்லாம் செஞ்சால் தான் அது பாவக கணிதம். இந்த கணிதம் செய்யறதுக்கு அப்புறம் நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பாவகத்தை பற்றி தெரிவிச்சுட்டு நிறைவு பண்ணிக்கிறதுங்க. அதாவது 12ஆம் பாவகத்தின் விரிவும் லக்ன பாவகத்தின் விரிவும் 2ஆம் பாவகத்தின் விரிவும் ஒரே அளவில் இருக்கணும். 6ஆம் பாவகத்தின் விரிவும் 7ஆம் பாவகத்தின் விரிவும் 8ஆம் பாவகத்தின் விரிவும் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, 12 1 2ஆம் பாவகத்தின் விரிவு என்ன அளவில் இருக்குதோ அதே அளவில் இருக்கணும். 4ஆம் பாவகத்தின் விரிவும் 3ஆம் பாவகத்தின் விரிவும் 5ஆம் பாவகத்தின் விரிவும் ஒரே அளவில் இருக்கணும். இதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய 9ஆம் பாவகத்தின் விரிவும் 10ஆம் பாவகத்தின் விரிவும் 11ஆம் பாவகத்தின் விரிவும் ஒரே அளவில் இருக்கணும். அப்போ தான் அந்த புத்தகத்தை கொண்டு கணிதம் செஞ்சு விடையை கண்டது சரி என்று ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இன்னைக்கு கணினியில் கணிக்கிறாங்க பாவக கணிதம். இதுவரைக்குமே நாம் பார்த்த அளவில் அந்த கணிதம் தவறாக இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாவகத்தின் விரிவளவு 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே அளவில். ஆனால் இதில் இந்த பாவக கணினியில் கணிச்சிக்கிறாங்க லக்ன பாவகத்தின் விரிவு ஒரு பக்கம், 17 பாவகையும் ஒரு பக்கம், 17 பாகை அப்படின்னா ஒரு பக்கம் 14 பாகையும் கூட இருக்குது. அப்போது அந்த லக்ன பாவகம் மட்டும் மற்ற இருக்கக்கூடிய பாவகம் சிலது அப்படியே இருக்கும். 1 4 7 10 அப்படியே இருக்கும் உறுதியாக. அதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ இருக்கக்கூடிய பாவகமும் அதே மாதிரி இருக்கும். அப்போ இருக்கக்கூடிய அனைவரும் தன்னுடைய பிறப்பிலிருந்து இறக்கிற வரைக்குமே அந்த பாவகத்தின் விரிவு ஒரே அளவில் இருந்தால் தான் அவர்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய 2 பகுதியும் செயல்படும். ஐயா, யாரோ ஒருத்தர் 2 பேர்த்துக்கு வாதம் வருது, ஒரு பக்கம் செயலெல்லாம் போகுது. அதுக்காக இந்த பாவக கணிதம் இப்படி தான் கணிக்கணும் அப்படிங்கிறது தவறான அணுகுமுறையில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. 1 2 இருக்கிறதெல்லாம் சபைக்கு வராது, அதெல்லாம் கருத்தாகவும் இருக்காது. அப்போ பெரும்பாலான தொகையுள்ள அவர்கள் தங்களுடைய இறப்பு வரை 2 பாகமும் செயல்பட்டுத்தானே இருக்கிறார்கள். அப்போ எந்த பாவகமும் விரிவு ஒரே மாதிரி தானே இருக்கணும். அப்படி இருந்தால் தானே அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த 12 பாவத்துக்கு உண்டான உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால வரைக்கும் இருக்கக்கூடிய உறுப்புகள் செயல்பாட்டில் இருக்கும். இதையெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு சரியான முறையில் பாவக கணிதம் செய்யணும். செஞ்சு பொதுமக்களுக்கு
நன்மையே தரக்கூடிய கருத்தை தெரிவிக்கணும். இல்லை தோராய பாவகம் வரைஞ்சிக்கலாம், அதுலேயுமே சமாச்சாரம் இருக்குது. லக்ன புள்ளி போல 12 பாவகத்துக்கும் புள்ளி இருக்குது. அதாவது புள்ளினா லக்ன மையம். அப்போ பிறக்கிறது தான் அந்த லக்ன மையம். அந்த பிறப்புல அந்த 12 பாவகத்துக்கும் மையம் வந்துரு. அப்போ ஏனுங்க இப்போ தானே குழந்தை பிறந்திருக்குது, இப்போ போய் 4ஆம் பாவகத்தை பற்றி ஆராயணுமா, 10ஆம் பாவகத்தை பற்றி ஆராயணுமா, 12ஆம் பாவகத்தை பற்றி ஆராயணுமா அப்படின்னு எல்லாம் கேள்வி இருக்குது. ஆனால் பிறந்தது முதல் 12 பாவகமும் மனித இனத்துக்கு மட்டுமல்ல எல்லா இனத்துக்கும் செயல்பாட்டுக்கு வந்துவிடும். ஏன்னா பசிக்குது, அந்த குழந்தை கத்துது, அந்த கத்துது அப்படிங்கிறதுக்கு ஒரு செயல்பாடு தானே. அது மட்டுமில்லை, ஒரு கத்துணுன்னா அந்த குழந்தைக்கு ஏதோ சரி பாலினாலும் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த குழந்தையினுடைய பசி நீங்கி அது துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று விடுகிறது. அதே போல் மறுமுறையும் அந்த மாதிரி ஒரு பசி துன்பம் வரும் பொழுது அந்த குழந்தை போன சமாச்சாரத்தில் இப்படித்தானே வேதனை ஏற்பட்டு நம்ம கற்றுனோம், அப்புறம் ஏதோ ஒன்று கொடுத்து அந்த வேதனை நமக்கு இல்லாமல் போச்சு இல்லையா, இப்போ நாம் கற்றுவோம். சமயோசித புத்தி செயல்பாடு வந்துருச்சா 5ஆம் பாவகம். அந்த கத்துறதுக்கு சக்தி அப்படிங்கிறது ஒன்று கொடுக்குது பார்த்தீங்களா 10ஆம் பாவகம். அந்த சுகத்தை அனுபவிக்குது பார்த்தீங்களா 12ஆம் பாவகம் 7ஆம் பாவகம். அந்த குழந்தை தூங்குது பார்த்தியா 12ஆம் பாவகம். அந்த குழந்தை ஒருக்கா வந்து 4 துணியை விரிச்சு விட்டு மெத்தையை மேலே படுக்க வச்சுட்டு அப்புறம் மறுபடி வேற சுரசுரப்பான இடத்துல படுக்க வைக்கிற போது அது அழுகும். ஏன்னா ஏற்கனவே வேறு மாதிரி ஒரு படுக்கிற போது சுகத்தை கண்டுருக்குது. 4ஆம் பாவகம் செயல்பாட்டுக்கு வந்துருச்சா. அப்போ பிறப்பில் இருந்ததுன்னு 12 பாவகமும் செயல்பாட்டுக்கு வந்துவிடும். ஆகவே ஜோதிடர்களே, பிறந்ததுமே ஒரு குழந்தைக்கு ஜாதகத்தை அமைப்பதை தவிர்க்க வேண்டாம். அந்த ஜாதகத்தை அமைச்சால் தானே ஆயுள் நிலவரத்தை தெரிவிக்க முடியும், ஆரோக்கியத்தின் நிலவரத்தை தெரிவிக்க இயலும். ஆகையினால பிறந்ததுமே ஜாதகம் அமைத்து அந்த குழந்தைக்கு பலனை தீர்மானித்து தெரிவிக்கலாம் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகட்கு அனைவருக்கும் நன்றிங்க. எனது விவரம் விஜயமங்கலம் கருணாகரன். எனது அலைபேசி வரிசை எண் 88 70 53 10 83. நன்றிங்க. நம்முடைய விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக சொற்பொழிவாட்டினார். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.